ஓம் சாந்தி 21/1/2025. இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். பாபா கற்று தந்துள்ள அறிவுரைகளை அசை போட்டுக்கொண்டே இருங்கள். கேள்வி: நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக முடிய வேண்டும், அதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும்? பதில்: தினம்தோறும் அமிர்த வேளை எழுந்து ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள். தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். முழு நாடகத்தின் முதலிடை கடைசியை பற்றி சிந்தனை செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்வீர்கள் என்றால் முழு நாளும் மகிழ்ச்சியில் முடிவடையும். மாணவர்கள் தங்களின் படிப்பை ஒத்திகை பார்க்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடையதை ரிவைஸ் செய்ய வேண்டும். பாடல்: இன்று மனித இனம் இருளில் உள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நீங்கள் பகவானின் குழந்தைகள் அல்லவா? நீங்கள் அறிவீர்கள், பகவான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் இருளில் உள்ளோம் என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் பக்தி மார்க்கம் இருளின் மார்க்கம். பக்தர்கள் சொல்கின்றனர், நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் தீர்த்த ஸ்தலங்களில், சில சமயம் எங்காவது தான புண்ணியம் செய்து மந்திரம் ஜபிக்கின்றனர். அநேக விதமான மந்திரங்களை சொல்கின்றனர். பிறகும் கூட நாம் இருளில் உள்ளோம் என்பதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் விருட்சத்தில் முதலில் வருகிறீர்கள். புதிய உலகில் ராஜ்யம் செய்கிறீர்கள். பிறகு ஏணிப்படியில் இறங்கி வருகிறீர்கள். இதனிடையில் இஸ்லாமியர், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். இப்பொழுது பாபா மீண்டும் மரக்கன்று நட்டு கொண்டிருக்கிறார். அதிகாலை எழுது இது போன்ற ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இது எவ்வளவு அற்புதமான நாடகம்! இந்த நாடகத்தின் கால அளவு 5000 ஆண்டுகள். சத்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு, திரேதா யுகத்தின் ஆயுள் இவ்வளவு. பாபாவிற்குள்ளும் இந்த ஞானம் முழுவதும் உள்ளதுதானே. உலகத்தில் வேறு யாரும் இதை அறிந்திருக்கவில்லை. ஆக குழந்தைகள் அதிகாலையில் எழுந்து முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மேலும் ஞானத்தை மகிழ்ச்சியோடு சிந்தனை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் முழு நாடகத்தின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம். பாபா கூறுகிறார், கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள். மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிடுகின்றனர். எவ்வளவு அற்புதமான நாடகம்! பாபா என்ன கற்றுத்தருகிறாரோ அதை பிறகு சிந்தனை செய்ய வேண்டும். மீண்டும் ரிவைஸ் செய்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் படிப்பை மீண்டும் படித்து பார்க்கின்றனர் அல்லவா? இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் முழு நாடகத்தையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். பாபா இது முடிவில்லாத அழிவற்ற நாடகம் என்று எவ்வளவு எளிய முறையில் கூறியுள்ளார். இதில் வெற்றி பெறுகின்றனர், பிறகு தோல்வி அடைகின்றனர். இப்போது சக்கரம் முடிவடைந்தது. நாம் இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது. தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நாடகத்தின் ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே தருகிறார். நாடகம் ஒரு பொழுதும் 1,00,000 ஆண்டுகள் நடக்காது. யாருக்கும் நினைவு இருக்கவும் செய்யாது. இந்த 5000 ஆண்டுகளின் சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. எவ்வளவு நல்ல வெற்றி தோல்வியின் விளையாட்டு! அதிகாலை எழுந்து இப்படி சிந்தனை செய்ய வேண்டும். நம்மை பாபா ராவணன் மீது வெற்றி கொள்ள செய்கிறார். இப்படி வார்த்தைகளை அதிகாலையில் எழுந்து தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். அப்போது அது பழக்கமாக ஆகிவிடும். இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. நடிகராக இருந்து கொண்டு நாடகத்தின் முதலிடை கடைசியை பற்றி
பற்றி அறிந்து கொள்ளவில்லை. இப்போது நாம் பாபாவின் மூலம் தகுதியுள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பாபா தம்முடைய குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குகிறார். தமக்கு சமமாக என்ன? தந்தையோ குழந்தைகளை தம் தோள் மீது அமர்த்தி கொள்கிறார். பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு உள்ளது, எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறேன். நான் எஜமானன் ஆவது இல்லை. குழந்தைகளாகிய உங்களை மனமிக்க மலர்களாக ஆக்கி பிறகு ஆசிரியராகி படிப்பு சொல்லி தருகிறேன். பிறகு சத்கதிக்காக ஞானம் தந்து உங்களை சுகதாமம் சாந்தி தாமத்திற்கு அதிகாரியாக்குகிறேன். நான் நிர்வாண தாமத்தில் அமர்ந்து கொள்கிறேன். லௌகீக தந்தையும் உழைத்து செல்வம் சம்பாதித்து அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தத்தில் சென்று பஜனை போன்றவற்றை செய்கிறார். ஆனால் இங்கு பாபா கூறுகிறார், வானப்பிரஸ்த நிலை என்றால் குழந்தைகளுக்கு புரிய வைத்து நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பிறகு இல்லற காரியங்களில் மாட்டிக்கொள்ளக் கூடாது. நீங்கள் தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். இப்போது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. பாபா கூறுகிறார், உங்களை சப்தத்திற்கு அப்பால் கொண்டு செல்வதற்காக நான் வருகிறேன். தூய்மையற்ற ஆத்மாக்கள் செல்ல முடியாது. இதை பாபா நேராக வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பலன் நமக்கு முன்னால் உள்ளது. அங்கோ பிறகு குழந்தைகள் அமர்ந்து கூறுகிறார்கள், இங்கே பாபா முன்பாக அமர்ந்து உள்ளார். அதனால்தான் மதுவனத்திற்கு மகிமை உள்ளது. ஆக பாபா கூறுகிறார், அதிகாலை எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பக்தியும் கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து செய்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் ஆஸ்தி கிடைக்காது. படைப்பவராகிய தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. ஒரு பொழுதும் படைப்பிடமிருந்த ஆஸ்தி கிடைக்க முடியாது. அதனால் கூறுகிறார், நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அறிந்திருந்தால் அது பரம்பரையாக நடந்து வந்திருக்கும். குழந்தைகள் இதையும் புரிய வைக்க வேண்டும். அதாவது நாம் எவ்வளவு உன்னதமான தர்மத்தினராக இருந்தோம், பிறகு எப்படி தர்மமும் தாழ்ந்து கர்மத்திலும் கீழானவராக ஆகியுள்ளோம். மாயை காத்ரேஜ் போட்டு விடுகிறது. நீங்கள் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருப்பவர், இவர்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று இறைவன் உங்களுக்கு கூறுகிறார். இப்பொழுது பாபா நம்முன் வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஞானக்கடலாக இருக்கிறேன். உங்களுக்கு இவர் மூலமாக புரிய வைக்கிறேன். எந்த ஞானம்? இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடைசியை பற்றிய ஞானத்தை எந்த ஒரு மனிதராலும் தர முடியாது. சத்சங்கம் முதலியவற்றிற்கு செல்வதை காட்டிலும் பள்ளிக்கூடத்தில் படிப்பது நல்லது. படிப்பு வருமானத்திற்கான ஆதாரம். சத்சங்கங்களில் எதுவும் கிடைக்காது. தான புண்ணியம் செய்யுங்கள், இதை செய்யுங்கள், காணிக்கை வையுங்கள் என்று செலவு மீது செலவுதான். பைசா வையுங்கள், விழுந்து வணங்குங்கள், முட்டியே தேய்ந்து விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிற ஞானத்தை சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். பாபா கூறுகிறார், இப்பொழுது ஆத்மா உங்கள் மீது குருதசை அமர்ந்துள்ளது. விருக்ஷபதி பகவான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பகவான் படிப்பு சொல்லி தந்து நம்மை பகவான் பகவதி ஆக்குகிறார். ஓஹோ, அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்வோமானால் பாவ கர்மம்
அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்வோம் என்றால் விக்கர்மங்கள் அழிந்துவிடும். இவ்வாறெல்லாம் ஞான சிந்தனை செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தாதா நமக்கு இந்த தந்தை மூலம் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், நான் இந்த ரதத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஞான கங்கைகள் ஞானம் சொல்லி தூய்மையாக ஆக்குகின்றனரா அல்லது கங்கையின் தண்ணீரா? இப்போது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீர்கள். அந்த சமூக சேவகர்கள் எல்லைக்கு உட்பட்ட சேவை செய்கிறார்கள். இதுதான் ஆன்மீக உண்மையான சேவை. பகவான் சொல்லி புரிய வைக்கிறார். அவர் புனர்ஜென்மம் எடுக்காதவர். ஸ்ரீ கிருஷ்ணர் 84 பிறவிகளை எடுக்கிறார். அவரது பெயர் கீதையில் போடப்பட்டுள்ளது. நாராயணரின் பெயரை ஏன் போடுவது இல்லை? அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணராக ஆகிறார் என்று யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார். பிறகு ராதையுடன் சுயம்பரம் ஆனது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் உள்ளார். சத்கதி அளிக்கிறார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன். அவர் கூறுகிறார், எனக்கு நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவியை பெற இயலாது. குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் ஆசிரியரின் கௌரவம் போய்விடும். பாபா கூறுகிறார், நீங்கள் எனது கௌரவத்தை போக்கிவிடக்கூடாது. படித்துக் கொண்டே இருங்கள். நோக்கம் மற்றும் குறிக்கோள் தெரிந்துவிட்டது. அந்த குருக்களை பற்றி அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். அதனால் மனிதர்கள் பயந்து விடுகிறார்கள். ஏதாவது சாபம் கிடைத்துவிடக் கூடாதே என்று அச்சப்படுகிறார்கள். குருவிடம் கிடைத்துள்ள மந்திரத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். துறவிகளிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஏன் வீடு வாசலை விட்டீர்கள்? இந்த உலகிய விஷயங்களை கேட்காதீர்கள் என சொல்வார்கள். ஏன் சொல்ல மாட்டீர்கள்? நீங்கள் யார் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும்? கூர்மையான புத்தி உள்ளவர்கள்தான் இவ்வாறெல்லாம் உரையாடுவார்கள். அஞ்ஞான காலத்தில் சிலருக்கு போதை உள்ளது. சுவாமி ராமதீர்த்தருக்கு முக்கியமான சீடராக நாராயணன் என்பவர் இருந்தார். அவருடைய புத்தகங்கள் முதலியவற்றை பிரம்மா பாபா படித்துள்ளார். பாபாவிற்கு இதெல்லாம் படிப்பதில் ஆர்வம் இருந்தது. சிறிய வயதில் வைராகியம் வந்தது. பிறகு ஒரு முறை திரைப்படம் பார்த்தார். அவ்வளவுதான், மனநிலை கெட்டு போய்விட்டது. சாது தன்மை மாறிவிட்டது. ஆக இப்போது பாபா புரிய வைக்கிறார், அந்த குருமார்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள். அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர்தான். அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். எனக்கு ஒரு கிரிதர கோபாலனை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடுகிறார்கள். கிரிதரன் என்று கிருஷ்ணருக்கு சொல்கிறார். உண்மையில் நிந்தனை பெறுபவர் இந்த பிரம்மாதான். கிருஷ்ணரின் ஆத்மா எப்போது கடைசியில் கிராமத்து சிறுவனாக தமோ பிரதானமாக ஆகிறதோ அப்போது நிந்தனை பெற்றுள்ளது. உண்மையில் இவர்தான் கிருஷ்ணரின் ஆத்மா. கிராமத்தில் வளர்ந்தவர். சாலையில் சென்று கொண்டிருந்த பிராமணன் வழியில் சிக்கிக் கொண்டதாக சொல்வார்கள். அதாவது பாபா பிரவேசமான பிறகு எவ்வளவு நிந்தனை பெற்றார். அமெரிக்கா வரை சப்தம் சென்றது. அற்புதமான நாடகம். எப்பொழுது நீங்கள் அறிவீர்களோ மகிழ்ச்சி ஏற்படும். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது. நாம் எப்படி பிராமணராக இருந்தோம், பிறகு க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரராக ஆனோம். இது 84 பிறவிகளின் சக்கரம். இவை அனைத்தும் நினைவில் வைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்.
அதை யாரும் அறிந்திருக்கவில்லை. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் உலகத்தின் எஜமானராகிறோம். இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆசனம் போன்றவற்றை செய்யுங்கள் என சொல்வது இல்லை. வெளி உலகத்தில் ஹட்டயோகத்தை அப்படி சொல்லி தருகிறார்கள். கேட்கவே வேண்டாம். ஒரு சிலருடைய மூளை கெட்டு போகிறது. பாபா எவ்வளவு சுலபமாக வருமானத்தை சம்பாதிக்க செய்கிறார். இது 21 பிறவிகளுக்கான உண்மையான வருமானம். உங்களுடைய உள்ளங்கையில் சொர்க்கம் உள்ளது. பாபா குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வருகிறார். இதுபோல எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. பாபாதான் கூறுகிறார். இவருடைய ஆத்மாவும் கேட்கிறது. ஆக குழந்தைகள் காலையில் எழுந்து இப்படியான சிந்தனைகள் செய்ய வேண்டும். பக்தர்களும் கூட காலையில் குப்தமாக மாலையை சுற்றுகிறார்கள். அதை கௌமுக் என கூறுகிறார்கள். அதற்குள் கையை விட்டு மாலையை உருட்டுகிறார்கள். ராம் ராம் என வாத்தியம் இசைப்பதை போல சொல்கிறார்கள். உண்மையில் பாபாவை நினைவு செய்வதுதான் குப்தமானது. இடைவிடாத நினைவு என சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சி இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான நாடகம் இது! எல்லையற்ற நாடகம். உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களில் கூட வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில்தான். மிக சுலபமானது. நமக்கோ இப்பொழுது இறைவன் படிப்பு சொல்லி தருகிறார். அவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அவரிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த பாபா உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். ஏனென்றால் இடையில் சிவபாபாவின் பிரவேசம் நடைபெற்றது அல்லவா? அனைத்தையும் இந்த மாதர்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். இவ்வளவு பெரிய ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று பாபா கூறியுள்ளார். அதனால் அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். ஒரு பணத்தை கூட யாருக்கும் தர வேண்டாம். அந்த அளவிற்கு பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். பெரிய குறிக்கோள். உலக வழக்கங்கள் விகாரமான குல வழக்கங்களை விட்டுவிட்டதால் அவருக்கு எவ்வளவு பெயர் உள்ளது. இந்த பெண் குழந்தைகள் கூட நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று கூறுகிறார்கள். லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி பெறுவோம். ஆக இதுபோல போதை ஏற வேண்டும். குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை வந்து அலங்காரம் செய்கிறார். இதில் பணம் முதலியவற்றிற்கான தேவை கிடையாது. திருமண நாளன்று வனவாசத்தில் அமர்த்துகின்றனர். பழைய கிழிந்த உடை முதலியவற்றை அணிவிக்கின்றனர். இந்த தந்தை கூறுகிறார், நான் உங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கிறேன். பிறகு நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆவீர்கள். இதுபோல வேறு யாரும் சொல்ல முடியாது. பாபாதான் வந்து தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார். அதனால் விஷ்ணுவிற்கும் 4 புஜங்கள் காட்டுகிறார்கள். சங்கருடன் பார்வதி, பிரம்மாவுடன் சரஸ்வதியை காட்டுகிறார்கள். இப்பொழுது பிரம்மாவிற்கு மனைவி யாரும் கிடையாது. இவர் தந்தையினுடையவர் ஆகிவிட்டார். எத்தகைய அற்புதமான விஷயங்கள்! தாய் தந்தையோ இவர்தான் அல்லவா? இவர் பிரஜாபிதாவாகவும் உள்ளார். பிறகு இவர் மூலமாக பாபா படைக்கிறார் என்றால் தாயாகவும் ஆகிறார். சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்று பாடப்படுகிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். எப்படி பாபா அதிகாலையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்கிறாரோ அதுபோல குழந்தைகளும் பின்பற்ற வேண்டும். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இது வெற்றி தோல்விக்கான அற்புதமான விளையாட்டு. இதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வெறுப்பு வருவது இல்லை. நாம் இதை புரிந்து கொள்கிறோம். நாம் முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்துவிட்டோம். அதனால் வெறுப்பின் விஷயம் கிடையாது. குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லற காரியங்களில் இருக்க வேண்டும். தூய்மையாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
நாம் கணவன் மனைவி சேர்ந்து தூய்மையாக வாழ்ந்து தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாவோம். பிறகு சிலரோ தோல்வியடைந்து விடுகிறார்கள். பாபாவின் கையில் சாஸ்திரங்கள் போன்ற எதுவும் கிடையாது. சிவபாபா கூறுகிறார், நான் பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகிறேன். கிருஷ்ணர் அல்ல. எவ்வளவு வேறுபாடு! நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். தந்தை ஆசிரியர் சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுகிறது போல எந்த ஒரு கர்மத்தையும் செய்துவிடக் கூடாது. கௌரவத்தை இழக்கச் செய்கிற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஞான சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள ஞானத்தை சிந்தனை செய்து அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளல் ஆகாது. வரதானம். முழுமை தன்மை எனும் ஒளியின் மூலம் அறியாமையின் திரைச்சீலையை அகற்றுபவராக ஒளி வீசும் விளக்காகுக. விளக்கம். இப்பொழுது வெளிப்பாட்டிற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உள்நோக்கு தன்மை உடையவராகி ஆழமான அனுபவங்களின் ரத்தினங்களால் உங்களை நீங்கள் நிரம்பியவராக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முழுமை தன்மையின் ஒளி மூலமாக அறியாமையின் திரை அகன்றுவிடும் வகையில் அப்பேற்பட்ட சர்ச் லைட் ஆகுங்கள். ஏனென்றால் பூமி நட்சத்திரங்களான நீங்கள் இந்த உலகத்தை குழப்பங்களில் இருந்து காப்பாற்றி சுகமான உலகமாக அமைப்பவர்கள் ஆவீர்கள். புருஷோத்தம ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகிற்கு சுகம் அமைதியின் மூச்சை கொடுப்பதற்கு கருவியாக இருக்கிறீர்கள். ஸ்லோகன். மாயை மற்றும் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி அளிக்கும் சேவை செய்யுங்கள். மனதில் எப்பொழுதும் சுபபாவனை அல்லது ஆசிகள் அளிக்கும் இயல்பான பயிற்சி ஏற்பட்டுவிட்டது என்றால் உங்களது மனம் மும்முரமாக ஆகிவிடும். மனதில் ஏற்படும் குழப்பங்களிலிருந்து இயல்பாகவே ஒதுங்கி போய் விடுவீர்கள். சில நேரங்களில் தங்களது முயற்சியில் மனமுடைந்து போய்விடுகிறீர்கள். அவ்வாறு இப்பொழுது ஏற்படாது. மாயாஜாலம் ஏற்பட்டுவிடும்.